ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஆட்சி, அதிகாரம், அரசியல் ஸ்திரத்தன்மை என எல்லாவற்றையும் உறுதி செய்யும் இறுதி நாளாக தேர்தல் உள்ளது. அப்படிப்பட்ட தேர்தலாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கிய கவனம் பெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தேதியில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நேரத்தில் தமிழகத்தில் சூடு பறக்க நடந்த முந்தைய தேர்தல் களங்களை திரும்பி பார்த்து வருகிறது. அந்த வகையில் தற்போது 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை சற்று விரிவாக பார்ப்போம். எத்தனை தேர்தல்களை தமிழகம் சந்தித்திருந்தாலும் 2001 தேர்தல் புக்மார்க் தேர்தலாகி போனது. காரணம், இந்த தேர்தலில் தான் போட்டியிடாமலேயே ஜெயலலிதா முதல்வரான தேர்தல். அதற்கு முன் நடைபெற்ற 1991 தேர்தல் முடிவு அதிமுக கூட்டணிக்கு முழு சாதகமாகவும் 1996 தேர்தல் முடிவு திமுக கூட்டணிக்கு முழு சாதகமாகவும் என வெற்றி வாய்ப்புகள் அமைந்திருந்தது. 1991 மற்றும் 1996 ஆகிய 2 தேர்தல்களிலும் தோற்ற கட்சிகள் படுதோல்வி என்று சொல்லும் அளவிற்கு தோற்றன. ஆனால் 2001 தேர்தலில் அப்படி எதுவும் நிகழாமல் நடுநிலையான வெற்றி தோல்விகள் வந்திருந்தது. அதிமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் தமாக, காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. திமுக முதல் முறையாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது. திமுகவின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, மதிமுக, புதிய தமிழகம், விசிக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அதிலும் விசிக முதலாக சட்டமன்ற தேர்தல் களம் கண்டது 2001 தேர்தல் தான். ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 4 தொகுதிகளில் ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த தேர்தலில் ஜெயலலிதாவால் போட்டியிட முடியவில்லை. காரணம், ஊழல், டான்சி நில ஒப்பந்த ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய ஜெயலலிதாவிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்ததால் தேர்தலில் போட்டியிட அவர் தகுதியற்றவர் என அவரது வேட்புமனுக்கள் 4 இடங்களிலும் நிராகரிக்கப்பட்டது. அதனால் ஜெயலலிதா போட்டியிடாத தேர்தலாகி போனது 2001 தேர்தல். இருப்பினும் இந்த நேரத்தில் 196 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 140 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக மட்டும் 132 இடங்களில் வென்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 167 இடங்களில் போட்டியிட்ட திமுக 31 இடங்களில் வென்றது. திமுக கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் வாஷ் அவுட் ஆன நிலையில் பாஜக 4 இடங்களும், எம்ஜிஆர் அண்ணா திமுக 2 இடங்களிலும் வென்றது. ஒட்டுமொத்த முடிவில் பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா தோற்றிருந்தாலும் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அவரை தலைவராக ஏற்று முதல்வராக அறிவித்தனர். தொடர்ந்து அப்போதைய ஆளுநர் பாத்திமா பிவி ஜெயலலிதாவிற்கு மே 14, 2001 அன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆனாலும் சிக்கல்கள் ஜேவை தொடர்ந்தது. ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்றவர் முதல்வராக முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் நிலை ஏற்பட்டது. இதனால் முறையாக இடைக்கால முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஊழல் வழக்கில் விடுவிக்கப்பட்ட ஜெயலலிதா 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வென்று முதல்வரானார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.